அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இது வந்துட்டு குரான் வேர்ட் பை வேர்டு பார்க்கறதுக்காக வந்துட்டு டெய்லி காலையில வகுப்பு போயிட்டு இருந்தது. அதுல பாதியில வந்து ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தும் தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக திரும்ப செகண்ட் சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வர்றோம். இதை ஃபர்ஸ்ட்ல நான் இன்ட்ரோ கொடுத்துட்றோம். இது எப்படி இந்த இந்த வகுப்பு வந்து எப்படி போகுது, இந்த அமர்வு எப்படி போகுது. ஃபர்ஸ்ட் என்னை பத்தி லைட்டா இன்ட்ரோ கொடுத்துட்றேன். என்னோட பேர் வந்து சபீர். ஏன்னா யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா சபீர் 1986 போட்டோங்கன்னா யூடியூப்ல வந்து என்னுடைய சேனல் டிஸ்பிளே ஆயிடும். நான் வந்துட்டு எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலையும் வந்துட்டு அரபியோ இல்லை அந்த அரபி சார்ந்த மொழியோ வந்துட்டு படிக்கல. இருந்தாலும் வந்துட்டு குரான் இதுல ஒரு ஆர்வம். ஸோ அந்த ஆர்வத்துல வந்துட்டு அதிகமான விஷயங்களை வந்துட்டு அந்த பகுத்தறிவான், அதாவது மதசார்பற்ற அந்த மாதிரியான உணர்வுகள் குரான்ல இருக்கு, அந்த அப்ரோச் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ இந்த பயணத்துல பாத்தீங்க அப்படின்னா இறைவனுடைய அருளால வந்துட்டு குணம் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடைகிறதையும், கொஞ்சம் உறுதி அடைகிறதையும், கொஞ்சம் பணிவான மனநிலை வளர்ந்து வரதையும் வந்துட்டு ஃபீல் பண்ண முடிஞ்சு. இந்த மாதிரி குரானை வந்துட்டு வேர்ட் பை வேர்டா கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி நிதானமா அந்த லெவல்ல என்னதான் இந்த மாதிரி பணிவு வந்தாலும் சரி, குணத்துல தெளிவு வந்தாலும் சரி, உறுதி வந்தாலும் சரி, ஒரு மனிதனா எனது பலவீனம் வந்துட்டு கவனச்சிதறல் பெரும்பாலும் வழிகாட்டுதலில் இருந்து நான் தவறுவதை வந்துட்டு நான் கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பெரும்பாலும் தவறிடும். ஸோ இந்த மாதிரி தவறாமல் இருப்பதற்கு, அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சும் பணிவினுடைய அற்புதங்கள், பணிவு வந்துட்டு நல்ல விஷயம், நம்ம வாழ்க்கையில அமைதியான ஒரு வாழ்க்கையை கொண்டுக்கும், இறை பொருத்தத்தின் பக்கம் நெருக்கமாக்கும் தெரிஞ்சுமே வந்து பலவீனம் என்ன பண்ணுது, கவனச்சிதறல் ஏற்படுது. பெரும்பாலும் என்ன வழிகாட்டுதலாக நம்மளுக்கு கிடைச்சதோ அதை விட்டு தவறதையும் ஃபீல் பண்ண முடியும். இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு இறை வழிகாட்டுதலை வந்துட்டு மீண்டும் மீண்டும் நினைவு கூறுவதன் முக்கியத்துவத்தை வந்துட்டு உணர்ந்துகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப நினைவு கூறும் பொழுது அந்த கவனச்சிதறல்கள் வந்து குறையுது. இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு நம்மளுடைய வந்துட்டு பணிவா இருக்கிறதோ, இல்ல ட்ரிகரான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ, வேற என்ன சம்திங் பலவீனங்கள்லாம் இருக்கும், அது ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் அப்படிலாம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அது ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலை வந்துட்டு வரும் அப்படின்ற அந்த சத்தியமும் அந்த ஜேர்னி, அந்த டுவர்ட்ஸ் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேஞ்சஸ் மூலியமா என்னால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால வந்துட்டு மீண்டும் மீண்டும் நினைவு கூறுவதன் முக்கியத்துவத்தை நல்லாவே இங்க ஃபீல் பண்ண முடியும். இப்ப இந்த மாதிரி குரான் பயணத்துல நிறைய புரிதல்கள் கிடைக்கும். சில நேரம் அறகுறையா புரிதல் கிடைக்கும், சில புரிதல் ரொம்ப தெளிவா இருக்கும், சில புரிதல்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவு தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வெளிப்படும் இல்லையா, அதுல வந்துட்டு நல்ல ஒரு சமாதானமான ஒரு புரிதல் இருக்கும். மனசு நல்லா தற்போதைய வாழ்க்கைக்கு அதை வாழ்க்கையில எடுத்து செயல்படுத்துறதுக்கு ரொம்ப சமாதானமா இருக்கும். அந்த மாதிரியான புரிதல்களை மட்டும்தான் கட்டுரைகளை ஆர்டிகளா எழுதுவேன், யூடியூப்ல பேசி போடுவேன். இந்த மாதிரி நான் என்னுடைய சர்க்கிள், கொஞ்சம் க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட வந்து உரையாடுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து எனக்கு ஆறுதலாகவும் ஒரு புத்துணர்வையும் கிடைக்குது. இந்த மாதிரி செயல்பாடு மூலம் திரும்ப திரும்ப நினைவு கூறுறதுக்கு ஒரு வழிவகுக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி செயல்படும் போது இறை வழிகாட்டுதலின் பக்கம் நான் மீள்றதுக்கு உதவியா இருக்கு. தெளிவு மேன்மை அடைகிறதையும் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அப்படிதான் இந்த குரான் அமர்வும். இந்த அமர்வு வந்துட்டு உங்களுக்கும் இறைவனின் வழிகாட்டலை நினைவுபடுத்துவதாக அமையும்னு நான் நம்புறேன். மேலும் அவனுடைய சமாதான வாழ்வியலோட நமது தொடர்பை உறுதிப்படுத்தும் என்றும் நம்புகின்றேன் அப்படிங்கிறது தான் எழுதியிருக்கேன். நான் பேசும்போது வேற எங்கிட்டும் டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாதுங்கிறது, என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அது சார்ந்து கரெக்டா பாயிண்டா பேசணுங்கிறத முன்னாடியே எழுதி வச்சிருக்கேன். இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சது. ஸோ இந்த அமர்வு வந்துட்டு எனக்கு எப்படி நான் ஒரு இலக்கை நோக்கி நம்ம வந்து இறை பொருத்தத்தின் பக்கம் நம்ம எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கணும், டிஸ்ட்ராக்ஷன் குறையணும், நீங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இது இருக்கோ, அதே போல இந்த அமர்வுல யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ இல்லை யூடியூப்ல ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போடும்போது அவங்களுக்கும் வந்துட்டு அந்த இறை வழிகாட்டலை வந்து நன்கு நினைவுபடுத்துறதாக அமையணும். இன்னும் வந்துட்டு அந்த சமாதான வாழ்வியலோட தொடர்பை உறுதிப்படுத்தணும்னு நான் நம்புறேன், எதிர்பார்க்கிறேன், பிரார்த்தனை வைக்கிறேன். இந்த அமர்வு பற்றி எப்படின்னா, அந்த அமர்வுல வந்து குரானுடைய முதல் அத்தியாயத்தின் வழியாக வந்துட்டு பயணம் வந்துட்டு தொடங்குது. அதன் வழிகாட்டுதல் மற்றும் முக்கியத்துவத்தை வந்துட்டு நம்ம ரொம்பவுமே கவனிச்சு நம்ம அனலைஸ் பண்ண போறோம். குரானை வந்துட்டு எழுத்து வடிவ இறை வேதங்களில் ஒன்றாக வந்துட்டு அறியப்படுகின்றது. ஸோ டெக்ஸ்டட் வெர்ஷன்ல இருக்கக்கூடிய
இறைவன் புறத்திலிருந்து மனிதர்களுக்கு வழிகாட்டலாக இறக்கப்பட்ட ஒரு வேதமாகத்தான் ரெகக்னைஸ் பண்ணப்படுது. ஸோ அதுல உள்ள மதசார்பற்ற பகுத்தறிவு மிக்க வாழ்வியல் சிந்தனையை எனக்கு புரிந்த வகையில் இங்கு நான் வந்துட்டு பகிர்ந்து கொள்ள வந்து தெரியப்படுறேன். அதுக்கு கொஞ்சம் ரிலேட்டட் வசனம் போட்டிருக்கேன். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நபிமார்களுக்கெல்லாம் இறைவன் வந்து சொல்லக்கூடிய விஷயம், வேதத்திலிருந்து உனக்கு உணர்த்தப்பட்டதை எடுத்து சொல்வீராக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வகியாக வந்துட்டு உனக்கு உணர்த்தப்பட்டதை எடுத்து சொல்வீராக, வேதத்திலிருந்து உனக்கு இறக்கி வைக்கப்பட்டு அதை வாசிக்கும் போது உனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கோ அதை எடுத்து சொல்வீராக அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான். ஸோ என்னுடைய லைஃபுக்கு நான் என்னுடைய சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றார் போல குரான் வந்து எனக்கு ஒரு விஷயம் கட்டு, என்னுடைய சூழ்நிலையில நான் எப்படி சமாதானமா வாழ்றதுன்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்பெக்ட்ல தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ குரான் வந்து நிறைய பேசும், நிறைய ஓவரால் கவர் பண்ணும், நிறைய கவர் பண்ணும். அவ்வளோத்தையும் என்னால வந்துட்டு பார்க்க முடியாது, தெரியாது. ஸோ இதுல முக்கியமா நான் பார்த்துக்கிட்டது என்னன்னா, குணங்களை பண்படுத்துறது தான். அதாவது எந்த நிலையிலையும் வந்துட்டு ஆவேசப்பட்டுறக்கூடாது, நம்மளுடைய கண்ட்ரோலை இழந்துடக்கூடாது. ஸோ பக்குவப்படணும் மனம். இதுதான் வந்து குரான் வந்து முக்கியமா பேசுது. ஸோ அந்த கண்ணோட்டத்துல எனக்கு தெரிஞ்ச வகையில அதை வந்து நான் எடுத்து பகிர்ந்து ஷேர் பண்ணிக்க வந்துட்டு தெரியப்படுறேன். குரானுடைய மூலமொழி வந்துட்டு அரபி. பொதுவா நம்ம வந்துட்டு மொழியாக்கங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, வசனங்களுக்கு இடையே வந்துட்டு குரானுக்கு வெளியில இருந்து அதிகப்படியான விளக்கங்களையும் மொழிபெயர்ப்பாளரின் புரிதல்களையும் அடைப்பு குறிப்புகள்ல வந்துட்டு போட்டிருப்பாங்க, பிராக்கெட்ஸ்ல போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான பிராக்கெட்ல இருக்கிற திங்ஸ் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீக்கி வசனங்களை வந்துட்டு அதன் அசல் வடிவிலேயே வந்துட்டு முன் வைக்கிறதுக்கு நான் முயற்சிக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தங்களையும் குரான் அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துது அப்படிங்கிறத பொறுத்து நேரடி அர்த்தத்திற்கு நெருக்கமாக மொழியாக்கத்தை கொண்டு வர தெரியப்படுறேன். இந்த அணுகுமுறை வந்துட்டு இறைவனுடைய அருளை கொண்டு குரானின் செய்தியை ஆழமாக புரிந்து கொள்ள உதவும் என்றும் நம்புறேன். நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது குரானுடைய ரொம்ப டீப்பான ஒரு விஷயம், யதார்த்தமான வாழ்க்கை, நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அழகா வெளிப்படுது. எப்போனா இந்த பிராக்கெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுல இருக்க சில இது வந்துட்டு அரபிலேயே போட்டிருப்பாங்க மொழியாக்கங்கள்ல. அந்த அரபி வார்த்தை என்ன சொல்லுது, டிக்ஷனரி ஒரு மீனிங் கொடுக்கும், அதுவும் நம்மளுக்கு உதவும். அதே சமயத்துல அந்த வார்த்தையை வந்து குரான் எப்படி பயன்படுத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு அனலைசேஷன் வந்துட்டு இன்னொன்று ஒரு டீப்பான மீனிங் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அர் ரஹ்மான்ற வார்த்தையெல்லாம் இருக்கு, அதை அப்படி பார்ப்போம் நம்ம வரும்போது, முதல் அத்தியாயம் ஸ்டார்ட் பண்ணும்போது. குரான் மூலம் வந்துட்டு கிடைக்கக்கூடிய அமைதியான சமாதானமான ஒரு உணர்வுகளை தான் நான் ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன். காலப்போக்கில் இப்போ நமக்கு கிடைச்ச புரிதல்கள் வந்துட்டு பரிணாமம் அடையும், இன்னும் மேன்மை அடையும். நம்மளுடைய எந்த அளவுக்கு உண்மையா நம்மளுடைய கனெக்டிவிட்டியை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு. ஸோ டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது கிடைக்கப்பட்ட தெளிவுகளும் நம்மளை விட்டு போயிடும். ஸோ அதில் வந்துட்டு புரிதல்கள் இன்னும் மேன்மை அடையலாம், இன்னும் பரிணாமம் அடையலாம். ஸோ முடிவெடுக்கிறதுங்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய பொறுப்பாகும். சிந்திச்சு செயல்படுவோம். ஏக இறைவன் வழி நடத்துவானாக. இதுதான் பிரார்த்தனை. ஃபர்ஸ்ட் முதல் அத்தியாயத்தின் தலைப்பு அல் ஃபாத்திஹா. அல் ஃபாத்திஹாங்கிறதான முதல் அத்தியாயத்துடைய தலைப்பு. அல் அப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு வார்த்தைக்கும் முன்னாடி வரும்போது, அல்லுன்ற ஒரு விஷயம் எந்த ஒரு வார்த்தைக்கும் முன்னாடி வரும்போது அது அந்த வார்த்தையினுடைய உணர்வை வந்துட்டு அழுத்தம் கொடுக்குது, குறிப்பிட்டு சொல்லுது. அப்படிங்கிறது தான் அந்த அல் வந்துட்டு நம்மளுக்கு ஹைலைட் பண்ணுது இல்லையாக்கா? ஆமா, அதுதான் குறிப்பிட்டு சொல்றது. அதாவது ஆங்கிலத்துல தி என்ற சொல்லை போன்று. கரெக்டா? ஆங்கிலத்துல வந்து ஃபாத்திஹா அப்படின்னா வந்துட்டு திறத்தல், திறவுகோல், வெற்றி, ஜெயம், இந்த மாதிரியான அர்த்தங்கள்லாம் அதுக்குள்ள இருக்குதானே ஃபாத்திஹா அப்படிங்கிறது. ஓப்பனிங். நீங்க சொல்றது என்னக்கா? புரியுது நீங்க சொல்றது. ஃபத்தஹ்னு அதோட மூலச்சொல் இருந்து சொல்றீங்க. ஃபத்தஹ் அப்படின்ற மூலச்சொல்ல கொண்டு வச்சு பார்க்கும்போது அதுக்கு வந்து திறத்தல், அதாவது ஓப்பனிங் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு, வெற்றி அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு அர்த்தமும் இந்த வார்த்தை உள்ள அடக்கி இருக்கு அப்படின்னா வெற்றியின் திறவுகோல், வெற்றியின் திறப்பு அப்படிங்கிற அந்த உணர்வு அதுல இருந்து வெளிப்படுது. அதுவும் அல் சேர்க்கும் போது மகா வெற்றி இல்ல, எது வெற்றியோ அந்த வெற்றி திறவுகோல், குறிப்பிட்டு அழுத்தமா சொல்லக்கூடிய உணர்வு வந்துட்டு வெளிப்படுது. அது அல் ஃபாத்திஹா என்று வரும்போது அதன் அழுத்தம் கூடி மகா வெற்றியின் திறவுகோல் என்ற உணர்வை வந்துட்டு வெளிப்படுத்துகிறது.
அந்த அல் ஃபாத்திஹா அப்படின்ற அந்த வார்த்தை தலைப்பு. இதுல ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? மகா வெற்றின்னு சொல்லி போட்டீங்களே, அது வந்து பார்த்தேன். ம், நம்ம வந்து ம், அவ்வெற்றி, இந்த ம், வெற்றின்னு அப்ப எந்த வெற்றின்னு ஒண்ணு கொஸ்டின் நம்ம எழுப்பும்போது இது மகா வெற்றி, ம், மகத்தான வெற்றி ம். வரலாம். அப்படிதான் தீங்கும் போது அதனுடைய அழுத்தம் கூடுது. அவ்வெற்றின்னு போடலாம். என்ன சொல்லுது, நான் எம்பசைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இங்க வந்து அல்ஃபாத்திகாங்கிறது ஒரு அழுத்தம் கூடுது. ஸோ அதனால நான் மகா வெற்றின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்க பார்க்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடும்போது சரி, இப்போ இந்த அமர்வுல உட்காந்துருக்கவங்களும் சரி, நான் போடுறதுதான் அப்படியே போகணும்னு இல்லை. ஜஸ்ட் என்னுடைய ஜேர்னி என்ன, எப்படி குரானை அப்ரோச் பண்றேன், அது மூலமா எப்படி குரான்ல இருந்து நிறைய விஷயங்கள் வெளிப்படுது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதுங்கிறது தான். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணுங்க. ஒருத்தவங்க செல்ஃப் அனலைசேஷன், இறைவன் பக்கம் மனசார திரும்பி செல்ஃப் அனலைசேஷன் இருக்கட்டும். ஸோ அல்ஃபாத்திகா மகா வெற்றியின் திறவுகோல் அப்படின்ற உணர்வு, இது வந்து டிக்ஷனரி மீனிங் இருக்காது. உணர்வு, அந்த உணர்வை வந்துட்டு அனலைஸ் பண்ணி அந்த உணர்வை ஒரு வார்த்தையால சொல்றதா இருந்தா, வார்த்தைகளை கொண்டு வெளிப்படுத்துவதாக இருந்தால் இப்படியான ஒரு வார்த்தை நம்மளுக்கு கிடைக்கும். மகா வெற்றியின் திறவு. இது நம்ம கேட்கும் போதே ஒரு மனசுக்குள்ள எடுக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை படிச்சா அது என்னன்னு ஆரம்பமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை வச்சு வெற்றி தானே அது முக்கியம். அந்த வெற்றிக்குள்ள எப்படி போறது, ஃபர்ஸ்ட் அதுக்கு திறவுகோல் நம்ம எடுக்கிறோம். பாஸ்வேர்ட். கண்டிப்பா. அல்ஹம்துலில்லாஹ். அழகான வார்த்தை, இறைவனோட வார்த்தை. அத்தியாயம் 1 வசனம் 1. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதுல வேர்ட் பை வேர்டுன்னு சொல்லிட்டு நம்ம உட்காரும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதிகமா எனக்கு ஃபோக்கஸ்ட் ஆனது இந்த பீங்கிற ஒரு வார்த்தை. இந்த பீங்கிற ஒரு பீங்கிற எழுத்து, இந்த எழுத்து, இந்த எழுத்து வந்துட்டு ரொம்பவுமே, ஏன்னா அந்த சமயத்துல குரான் அனலைஸ் பண்றவங்க 1-2 பேர் அங்கங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த பீங்க அந்த எழுத்து கூட ரொம்ப ஃபோக்கஸ் பண்றதை பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்படி என்ன இதுல, ஏன்னா பீனா இன் த நேம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, பிஸ்மில்லாஹின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரேர் கேஸா வந்துட்டு வித் த நேம் ஆஃப் அல்லான்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த நேம் ஆஃப் அல்லாங்கிறதான் பெரும்பாலும் மொழியாக்கங்கள்ல இருக்கும். வித் த நேம் ஆஃப் அல்லா இல்ல வித் த நேம் ஆஃப் த காட் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் கேஸா பார்க்க முடியும். பார்க்கவே முடியாதுன்னு கூட வச்சுக்கலாம். அதை யாராவது தனிப்பட்ட முறையில ஷேர் பண்ணும் போது வித்துன்னு போடுவாங்க. அதே போல தமிழ்ல பாத்தீங்கன்னா இறைவனின் பெயரில் ஆரம்பம் செய்கின்றோம் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க இல்லையா. பெயரில் அப்படின்னு சொல்லி போடுறத விட பெயரை கொண்டு, இறைவனின் பெயருடன் அல்லது இறைவனின் பெயரை கொண்டு, வித், இந்த பீங்கிற எழுத்துக்கு வந்துட்டு வித் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறதா, அதுதான் பிரைமரி மீனிங்கா வந்து நம்ம பார்க்க முடியுது. பீங்கிற அரபிக் கிராமட்டிக்கல் படி அந்த பீங்கிற எழுத்து வந்துட்டு குரான் பயன்படுத்தி இருக்கிற அம்சத்தை கொண்டும் பீங்கிற இதுக்கு வந்துட்டு வித்து, த்ரூ, அதன் மூலமா, பீனா அதனை கொண்டு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்துட்டு இருக்கு. ஸோ பிஸ்மில்லா அப்படின்னா வந்துட்டு இஸ்முங்கிற வார்த்தை தானே. இஸ்முனா வந்துட்டு பெயரு, பண்பு. ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு பெயர் ஏதாவது வைக்கிறோம்னா அதனுடைய என்ன செயல்படுதோ எதற்காக உள்ளதோ அதன் அடிப்படையில தானே பெயர் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது என்னென்னலாம் செய்யுமோ அதன் அடிப்படையில பெயர் இருக்கும். ஸோ பெயரு அல்லது பண்பு இந்த இஸ்முங்கிறதுக்கு, அந்த இஸ்மும் பியும் சேரும் போது பிஸ்மின்னு வந்துருச்சு. அந்த அலிஃப் வந்துட்டு இன்விசிபிளா இருக்கு இல்லையா அந்த இடத்துல. ஆமா, பிஸ்மி. ஸோ பிஸ்மி அப்படின்னா வந்துட்டு பெயரை கொண்டுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அல்லாஹ், அடுத்தது அல்லாஹ்ன்ற வார்த்தையை நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அல்லாஹ், இந்த வார்த்தை வந்துட்டு இறைவனை வந்துட்டு குறிக்குது, அல்லாஹ்ன்ற வார்த்தை. ஸோ அல்லாஹ் என்றால் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தினரின் இறைவனையோ அல்லது கடவுளையோ குறிப்பதற்காக அல்ல. இது வந்து ஒரு பொதுமறையான வார்த்தை. இந்த புரிதல் வந்து குரான்ல இருந்தே கிடைக்குது. அதாவது எப்பெயரை கொண்டும் இறைவனை அழைக்கலாம் என்பதை தொடர்ந்து கூடவே அந்த அழைப்புல எப்படிப்பட்ட உணர்வு இருக்கணும் என்பதையும் சேர்த்து நினைவூட்டுது அந்த வசனம். இந்த மாதிரி வசனம் நிறைய இருக்கு. அதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா அத்தியாயம் 17 வசனம் 110 மற்றும் 111 வசனங்களை வந்து நம்ம இங்க பார்க்கலாம். அதுல எப்படி இருக்கும்னா, இது அரபி வாசிக்கலாமாக்கா? 17 110 அப்புறம் 111. குலிது உல்லாஹ அவிது உர் ரஹ்மான்
ஐயாமம் ஐயாமன் ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா வலா தஜ்ஹர் பிஸலாத்திக வலா துஹாஃபித் பிஹா வபித்தகி பைன ذلك சபீலா வகுலில் ஹம்துலில்லாஹில்லதி லம் யத்தஹிது வலதம் வலம் யகுல் லஹு ஷரீக்கும் ஃபில் முல்கி வலம் யகுல் லஹு வலியம் மினதுல்லி வகப்பிர்ஹு தக்பீரா. இதுல ஃபர்ஸ்ட் அந்த குழி அப்படின்னு கூறும் அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ குழி அது, அதாவது நீங்கள் அல்லாஹ் என்று அலையுங்கள். அது அப்படின்னா அழைக்கிறது தானே, தாய் அப்படின்ற அந்த வார்த்தையில இருந்து வரக்கூடியது தானே. ஆமா, அலையுங்கள் அலையுங்கள். நீங்கள் வந்துட்டு எப்படி இறைவன் என்று அலையுங்கள், அல்லாஹ் மீன்ஸ் அல்லாஹ் என்று அலையுங்கள், அல்லது அல்லது வந்துட்டு அர் ரஹ்மான் என்று அலையுங்கள். எப்படி நீங்கள் அழைத்தாலும் மிக்க நல்ல பெயர்கள் அவனுக்கு உள்ளது, அவன் இன்னும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் சலாத் என்ற வார்த்தை வருது. இந்த சலாத் என்ற வார்த்தைக்கு வந்து நான் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஏன் அந்த சலாத் என்ற வார்த்தைக்கு தொடர்புன்னு போட்டிருக்கோங்கிறத வரக்கூடிய அப்படி பார்க்கலாம். நம்ம இப்போதைக்கு அந்த தொடர்புன்னு போட்டிருக்கோங்கிறதை நான் இங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன். சலாத் நார்மலா இங்க தொழுகை அல்லது பிரார்த்தனைன்னு சொல்லி போடுவாங்க சலாத் இந்த வசனத்துல. சோ இதுல வந்து நான் தொடர்புன்னு நம்ம போட்டிருக்கோம். உமது தொடர்பை கொண்டு சப்தமிட்டு விளம்பிக் கொள்ளவும் வேண்டாம், அதற்காக முணுமுணுத்துக் கொள்ளவும் வேண்டாம், அதற்கிடையே ஒரு வழியை தேடிக்கொள்ளவும் சொல்லிட்டு திரும்ப இந்த கான்டெக்ட் வந்து முடிச்சு வைக்குது. எப்படின்னா, பிள்ளையை எடுத்துக்கொள்ளாதவனும் ஆட்சியில் தனக்கு பங்காளி இல்லாதும் இருக்கின்றானே, எந்த ஒரு தாழ்வினாலும் தனக்கு கூட்டாளி வேண்டாதும் இருக்கின்றானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அது அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அப்படின்னு வருது இல்லையா. ஸோ இந்த அல்லதிங்கிறதா அந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் அப்படின்றத கூறுவீராக, மேலும் கூறும் சொல்லிட்டு. சோ அவனது பெருமிதத்தை பெருமைப்படுத்தவும். இதுதானுக்கா கபீர். ஓகே, கபீர்ன்ற வார்த்தையில இருந்து வரக்கூடிய சோ அவனது பெருமிதத்தை சரியான வகையில பெருமைப்படுத்தவும் அப்படிங்கிறது தான். சோ இந்த முந்தைய வசனத்தின் அடிப்படையில சொல்றதாக இருந்தா அந்த அல்லாஹ்வுக்கே இல்ல அந்த இறைவனுக்கே அப்படின்ற அந்த இறை பேராட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அந்த அர் ரஹ்மானுக்கு எந்த வார்த்தை வேணா பயன்படுத்திக்கிறீங்க. அந்த வார்த்தையில இறைவன் என்ற அந்த மீன்ஸ் அந்த இறைவனுக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த உணர்வு வெளிப்படுதா அப்படிங்கிறத மட்டும் கவனத்துல வச்சுக்கணும். அவ்வளவுதான். ஒரு மரியாதையான உணர்வு வெளிப்படுதா அந்த வார்த்தையில. மற்றபடி வந்துட்டு நீங்க எந்த நேம் வேணா யூஸ் பண்ணிக்கிறீங்க. இது வந்து எவ்வளவு பொதுமறையா இது இனிஷியேட் பண்ணுது பாருங்க நம்மளுக்கு. இதுதான் பொதுமறை. வெறுமன வாயளவுல பொதுமறை சொல்றது கிடையாது. நீங்க குறிப்பிட்டு இந்த வார்த்தை தான் அழைக்கணும்னு இல்லையே, இந்த பெயரை கொண்டுதான் அழைக்கணும். அந்த பண்பை கொண்டு நீங்க எந்த பெயரை கொண்டு வேணா நீங்க அழைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஏன்னா இதை வந்து பல மக்கள் கிட்ட வந்து போய் சொல்ல வேண்டியிருக்கும், பல தரப்பு மக்கள் கிட்ட இருந்து. இப்போ ஒரு சமுதாயம் வந்துட்டு இது பொதுமறை வாழ்வியல் பகுத்தறிவு வாழ்வியல்ங்கிறது புரிஞ்சுக்கிடுச்சு, இந்த வேதத்தின் மூலயமாவும் தன்னுடைய வாழ்க்கையில வாழும். அதை மித்த மக்கள் கிட்ட போய் சொல்லும் போது அவங்க அல்லாஹ்ன்ற இறைவன்கிற ஒரு வார்த்தையை வேற ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் அவங்க கிட்ட பேசி ஆகும். இல்ல நான் அல்லான்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்டெப்பான நின்று இருக்க முடியாது. இல்லாட்டினா பொதுமறை போய் சேராது இல்லைங்களா. கண்டிப்பா. இப்ப நம்ம இறைவன்னே நம்ம போடுறோம் இல்லைங்களா, நிறைய பேசுறோம். அது சாதாரணமா ஆயிடுச்சு இப்போ சொல்லி இப்ப இறைவன்னு நம்ம எல்லார்ட்டையும் பேசுற அளவுக்கு வந்துட்டோம். மாற்று மதத்தை நம்ம தர்ஜுமாவும் இறைவன்னு போட்டிருக்காங்க நிறைய இடத்துல. அல்லாஹ்ங்கிற இடத்துல எல்லாம் இறைவனும் போட்டு இருக்காங்க சில இடங்கள்ல. நம்ம வெளிப்படையாவும் அப்படி பேசுறோம். மாற்று மதத்தார்ட்ட பேசும்போது இறைவன் இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அவங்க உடனே இறைவன் சொன்னோன்னா உடனே அங்க வந்து ஒரு உள்ளம் ரீதியா அவங்களுக்கு ஒரு நம்மளுக்கு இதாயிடுறாங்க, நமக்களோட நெருக்கமாயிடுறாங்க. அந்த பொதுமறைங்கிற அந்த விஷயம் வந்து வெளிப்படுது. இது வந்து பொதுமறை. நீங்க யாரும் மதம் மாற தேவையில்லை, அந்தந்த இதுல அப்படி அப்படியே இருந்துக்க வேண்டியது. அவங்களுடைய வாழ்வியலை மட்டும் சீர்படுத்திக்கிறோம். இது வந்து ஒரு கட்டத்துல அந்த மதம்ங்கிறது நம்ம மனிதனுக்கு தேவையா அப்படிங்கிறது அடுத்தது. அது அடுத்த கட்டம். அது முக்கியம் இல்லை. இது வந்துட்டு இறைவன் சர்வ பேராற்றல் ஒண்ணு இருக்குது. அதுக்கு அந்த இறைவன் வந்து நமக்கு என்ன உணர்த்துகின்றான், எப்படி வாழணும் நமக்கு படிச்சு கொடுக்குறான் இந்த வாழ்க்கை இந்த சூழ்நிலைகள் மூலயமாவும். அதை வந்து இந்த டெக்ஸ்டட் வெர்ஷனாவும் வந்துட்டு இறக்கி வைக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம அது
எப்படி வாழ்றதுங்கிறது, சமாதான ஒரு வாழ்வியல் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அது மாதிரி வாழ்ந்து அனுபவப்பட்டவங்க மித்தவங்கள்ட்ட போய் சொல்லும் போதும் எந்த இடத்துல போய் சொல்றாங்களோ அந்த ஆட்கள் வந்துட்டு அந்த இறை பேராற்றல மகா சக்தியை வந்து எந்த வார்த்தையை கொண்டு அழைக்குதோ அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்லும் பொழுது அது ஈஸியா இருக்கும். அதுதான் பொதுமறை. இந்த இந்த முறையில தான் அதை கொண்டு போய் சேர்த்த முடியும் நம்ம அவங்கள்ட்ட. இல்லாட்டி நம்ம ஒரு நாளும் கொண்டு போய் அவங்கள்ட்ட வந்து, அதாவது 1000 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தங்க வருவாங்களா ஒழிய, நம்ம போய் எல்லார்ட்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா? அல்லான்னு அது வந்துட்டு பொதுமறையான வார்த்தைன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க வருவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சங்கடம் இருக்காது அல்லான்னு சொல்லுவாங்க. ஆனா இது அல்லாங்கிறது ஒரு தனி கடவுளுடைய பெயர் அப்படிங்கும் போது அதை யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப சிரமப்பட்டுருவாங்க. அல்லாஹ் அப்படிங்கிற அந்த பேருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நீங்க சொன்னீங்கல்ல பண்புகளை அந்த குணத்தை ஆற்றல், அல்லாஹுக்குள்ள இருக்கிற ஆற்றல் அவங்களும் அதே சொல்லுவாங்க. இதை அத்தனையும் படைச்ச ஒரு ஆற்றல் இருக்குங்க, சக்தின்னு சொல்லுவாங்க. பல மகா சக்தின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்ற அந்த உணர்வு வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும், பேராற்றல்ல தான் இருக்கும். இது வந்து ஒரு பொதுமறை. இப்ப அல்லாஹ் ஏன் இப்ப இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா, பிஸ்மில்லா அப்படின்ற இடத்துல அல்லான்னு ஒரு வார்த்தை வருது. ஸோ அப்ப அல்லாஹ்னா என்ன அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டா வந்து பார்த்துக்கிட்டோம். இது போல வந்து பொதுமறையான வசனங்கள் வந்து நிறைய இருக்கு. இது குர்ஆன்ல இறைவனே இவ்வளவு அழகா இந்த வார்த்தை வந்து நம்ம பார்க்கும்போது 18:10 வந்து நம்ம சொன்னா கண்டிப்பா அது தவறாதான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து சொன்னோம்னா, இது இறைவனோட வார்த்தையிலிருந்து அதை சொல்றான் இறைவனே. ஏன்னா அப்ப அவன் தானே மனிதனை படைச்சது. அப்ப அவன் தான் இதை வந்து அதுக்கு ஒரு பதிலும் குர்ஆனுக்குள்ள இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். குர்ஆன் இட் செல்ஃப், அதாவது குர்ஆனே இந்த விஷயத்த சொல்லுது. இதுக்கப்புறம் இந்த குர்ஆன் வந்துட்டு இறை வார்த்தையாங்கிறது உடனே பெற்றோர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, ஒரு பெருங்கூட்டம் சொல்லிடுச்சுன்னு உடனே நம்புறோம் அப்படின்னா அது கொஞ்ச நாளைக்கு வேணா வேலை செய்யும். பட் பிளைண்ட் ஃபாலோவிங்க வந்துட்டு குர்ஆன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. பிளைண்ட் ஃபாலோவிங், பிளைண்டா ஃபாலோ பண்ணாதீங்க. அப்ப யார் வேணா எதை வேணா சொல்லிடலாமே, இது இறை வேதம் சொல்லிட்டு. ஸோ இப்ப இது இந்த ஒரு வார்த்தையை பார்க்கும் போதே ஃபர்ஸ்ட் குர்ஆன் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. திஸ் டெக்ஸ்ட், அதாவது இறைவன் அல்லான்னு கூப்பிடுங்கன்னு அழுத்தம் கொடுக்கல இங்க. நீங்க அல்லான்னு கூப்பிட்டுங்க, நீங்க அர்-ரஹ்மான் கூப்பிட்டுங்க. ஃபெமிலியரான 2 வேர்டு, அரபுகளுக்கு 2 வேர்டு கொடுத்துட்டான். நீங்க எப்படி நீங்கள் அழைத்தாலும் மிக்க நல்ல பெயர்கள் அவனுக்கு உள்ளதுன்னு அடுத்த பாயிண்ட். ஏன்னா இதை மட்டும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வரும். இந்த 2 வார்த்தையில 2 எது வேணா கூப்பிட்டுக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நீங்கள் அழைத்தாலும் மிக்க நல்ல பெயர்கள், நீங்க வேற எப்படி நீங்க அழைச்சாலும் அவனுக்கு மிக்க நல்ல பெயர்கள் உள்ளது, இன்னும் நல்ல பெயர்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த நல்ல பெயர்கள்ல எந்த பெயர்களை எந்த பண்புகளை கொண்டு வேணாலும் நம்ம அழைத்துக் கொள்ளலாம். உணவளிப்பவனே திடீர்னு கூப்பிடுவோம், அமைதி அளிப்பவனே, இது எல்லாரும் கேட்கக்கூடியது. இந்த மாதிரியான பொதுமறையான 2-3 வசனங்களை லைட்டா நம்ம பார்த்துக்கிடுவோம். அத்தியாயம் 2 வசனம் 62. அரபி வாசிச்சிடலாமாக்கா? இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன்னஸ்வாரா வஸ்வாபிஈன மன் ஆமன பில்லாஹி வல்யௌமில் ஆஹிர் வஅமில ஸாலிஹன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். இப்போ இதுல வந்து எப்படி பொதுமறையா இருக்குது பாருங்க. நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ, இன்னல்லதீன ஆமனு, நிச்சயமாக எவர்கள் வந்துட்டு நம்பிக்கையோடு இருக்கின்றார்களோ, நம்பகமான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழணும்னு முற்படுகின்றார்களோ அவர்கள், ஹாதுக்கள் ஆயினும், ஹாதுக்கள் அப்படின்னா நார்மலா மொழியாக்கத்துல யூதர்கள்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ நான் அதே வார்த்தையே போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேங்கிறதையும் நான் சொல்றேன். அவர்கள் ஹாதுக்கள் ஆயினும் அல்லதீன அப்படின்னு சொல்லிட்டு, ஹாதுக்களாயினும் நசாராக்களாயினும், நசாரா அப்படின்னா வந்துட்டு நார்மலா மொழியாக்கத்துல வந்துட்டு கிறிஸ்தவர்கள்னு சொல்லி போடுவாங்க. இருந்தாலும் நான் அதே வார்த்தையை போட்டிருக்கேன். அதுக்கடுத்து சாபியன்களாயினும், எவர் வந்துட்டு இதுல யாராக இருந்தாலும் எவர் இறைவனை கொண்டு, இங்க அல்லான்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம அல்லான்ற வார்த்தையை எந்த பெயரை கொண்டு வேணாலும் அதற்கு தகுதியான பெயரை வந்து எந்த பெயரான புழங்கமோ, இப்ப தமிழ்நாட்டுல இறைவன்கிற அந்த வார்த்தை இறை பேராற்றலை குறிக்கிறதுக்கு தானே, மகா சக்தியை குறிக்கிறதுக்கு தான் அந்த வார்த்தை பயன்படுது. ஸோ இறைவன் போடுறோம். ஸோ எவர் இறைவனை கொண்டு
மறுமை நாளை நம்பிக்கை வைத்து. அதாவது யௌமில் ஹாஹிரி அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லைங்களா? ஸோ ஆஹிர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்துட்டு அடுத்து அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது ஒரு விஷயம் முடிஞ்சு அடுத்து ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு அர்த்தம். அதாவது ஆகியங்கிறதுக்கு முடிவுன்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. நெக்ஸ்ட்ங்கிறது தான் வந்துட்டு இன்னும் எக்ஸாக்ட் மீனிங். ஒரு விஷயம் முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்டார்ட். ஸோ அப்போ வந்துட்டு ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுக்கலாம். ஃபியூச்சர் அதாவது வரக்கூடிய எதிர்காலத்தை வந்துட்டு இறைவனை கொண்டு நம்பிக்கை வைத்து செயல்களில் சீர்பட்ட வண்ணம் யார் இருக்கின்றாரோ, அது யாராக இருந்தாலும், அதாவது எவர் இறைவனை கொண்டு மறுமை நாளை நம்பிக்கை வைத்து செயல்களில் சீர்பட்டு வருகின்றாரோ, பின் அவர்களுக்கு அவர்களின் வெகுமதி அவர்களது பரிபாலனம் உள்ளது. இங்க ரப்புன்னு சொல்லிட்டே இருக்கும். சோ அவர்களது பரிபாலனம்னா அவங்களை யார் இயக்குகின்றானோ அவங்க அந்த இயக்கத்திலிருந்தே நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையிலையும் இயக்கி வைக்கப்படுவார்கள். சோ அவர்களுக்கு பயமும் இல்லை, அவர்கள் துக்கத்திலும் ஆக மாட்டார்கள். ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன எங்கன்னா வந்துட்டு அசௌகரியம் வரும்போது அதை எதனால வந்துச்சு, அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்லயே இருக்கிறாங்க. அதுவும் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், எதை கொண்டுனா இறைவனை கொண்டு ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் நம்பிக்கை வச்சு செயல்களை சீர்பட்டு வரவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. இறப்புக்கு அப்புறமும் அந்த நப்ஸ் வந்துட்டு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழும் அப்படிங்கிறது தான் நப்ஸ்ன்னா ஆன்மா. ஸோ அவங்க வந்துட்டு பயமும் இல்லை, அவர்கள் துக்கத்திலும் ஆக மாட்டார். இதுல வந்துட்டு இது மதத்தை உடைச்சிருச்சா இந்த வசனம்? எந்த குரூப்பா இருந்தாலும் நோ இஷ்யூஸ். ஸோ இதுதான் கண்டிஷன். இப்ப நம்ம வந்துதான் இப்ப ஹாது வந்து இப்ப டிரான்ஸ்லேஷன் மோஸ்ட்லி வந்து யூதர்கள் தான் போட்டிருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் தான் போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம வந்து இப்படி போட்டங்காட்டியும் நம்மளுக்கு அது கொஞ்சம் வேற இது கொடுக்குது நம்மளுக்கு. நிறைய டீப்பான மீனிங் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாதுனா யூதர்கள்னு போடுறாங்க. ஹாது அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு, அரபி வார்த்தைக்கு வந்துட்டு கெய்டுன்ற ஒரு அர்த்தம் இருக்கு. கைடன்ஸ், வழிகாட்டுதல்ன்ற ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அந்த அர்த்தமும் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வழிகாட்டக்கூடியவர்கள் வந்துட்டு எதை வேணா வழிகாட்டுவாங்க இல்லையா? துஷ்பிரயோகம் கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாம, ஏன்னா ஒருத்தவங்க படிச்சுட்டு தான் மித்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. படிச்சுட்டு மித்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். இன்னைக்கு கிடைச்ச தகவல் அப்படியே இருக்காது, இது அப்கிரேட் ஆகும். ஸோ அப்போ அப்கிரேட் ஆக ஆக அந்த கரெக்ஷன் ஆக ஆக அதுக்கேற்ற மாதிரி ஆப்ட் ஆகும். இல்லை பழையபடியே நான் சொல்லிக் கொடுப்பேன், பழையபடியில நிறைய குறைகள் இருக்கும், பிழைகள் இருக்கும், அப்படியே தான் நான் சொல்லிக் கொடுப்பேன்னு இல்லாம யார் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இறைவனே சரியானதை நான் வந்து நானும் வாழ்ந்து பிறருக்கு எத்தி வைக்கணும்ன்ற அந்த கரெக்ஷன் இருக்கோ அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்ற ஹாதுக்களுக்கு வருது. அடுத்தது நசாராக்கள் ஏன் வந்து நசாராக்கள் வந்து கிறிஸ்தவர்கள் மொழியாக்கம் பண்ணியிருக்காங்கன்னா, குரான்ல அது ஹிண்ட் இருக்கு. நசாராக்கள் வந்துட்டு மரியமின் மகன் ஈசாவை வந்து கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள். இப்ப மரியமின் மகன் ஈசாவை கடவுளாக எடுத்துக்கொண்டவங்களுடைய கம்யூனிட்டி பேர் என்ன? கிறிஸ்டியன் தானே. சோ அதனால நசாரான்னு வரும்போது கிறிஸ்டியன்ங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லி போட்டுட்டாங்க. இன்னும் நசாரா அப்படின்னா வந்துட்டு உதவி அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு, உதவுபவர்கள். ஸோ அப்போ நல்லதுக்கும் உதவுவாங்க, கெட்டதுக்கும் உதவக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த நல்ல விதமாக உதவணுமே. சில நேரம் யாருக்காவது தப்பா உதவுறோங்கிற பேர்ல உபத்திரம் ஆயிரம் சொல்றாங்க, அதையெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணி சீர்பட்டுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் எந்த ஒரு பயமும் இல்லை. அதுக்கப்புறம் சாபியின் அப்படின்னா வந்துட்டு சிறார் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. சில மத்த சின்ன யாராக இருந்தாலும் அப்படிங்கிற சாபியின் அப்படிங்கிறது குரான்லயே அதை பார்க்க முடியும். நம்ம பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இங்க என்ன முக்கியமா சொல்ல வரோம் அப்படின்னா, இங்க ரிலீஜன் முக்கியம் இல்லை அப்படிங்கிறத தெளிவா இங்க எடுத்து வைக்குது. அத்தியாயம் 2:62. எந்த ஒரு கம்யூனிட்டியா இருந்தாலும் நோ இஷ்யூஸ். இந்த 3 பாயிண்ட் தான் தேவை. யார் வந்துட்டு இறைவனை கொண்டு மறுமை நாளை நம்பிக்கை வைத்து செயல்களில் சீர்பட்டு வருகின்றாரோ, இந்த 3 பாயிண்ட் தான் முக்கியமான விஷயம். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. மத்த ரிச்சுவல்ஸ், மத்த ரொட்டீன்ஸ், உங்களுக்குள்ள ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் சில விஷயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அந்தந்த ரிச்சுவல்ஸ் வந்து உங்க நேரத்தை வீண்வரையும் பண்ணாம, பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணாம, ஏதோ ஒரு ரொட்டீன் உங்களுக்குள்ள உங்க சமுதாயத்துக்குள்ள ஏதோ ஒன்று தோன்றி மறையுதுன்னா அதுல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, அதுல உட்காந்து தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம்.
ஒவ்வொருத்தவங்களும் தனிநபர்கள் வந்துட்டு தன்னுடைய குணங்களை பண்படுத்துறதுல, பக்குவப்படுத்துறதுல கவனம் செலுத்துங்க, சீர்படுறதுல அப்படிங்கிறது தான் இங்க வந்து ஹைலைட் பண்ணுது. நான் எழுதி வச்சிருக்கேன், பாருங்க. ஹாதுக்கள் என்பது வந்துட்டு யூத சமூகம் என்றும், நசாராக்கள் என்பது கிறிஸ்தவ சமூகம் என்றும் பொதுவாக அரபிய அறிஞர்களின் புரிதல். அதன் அர்த்தங்கள் எதுவாக இருந்தாலும் மேல் பதிந்த வசனம் இறைவன் மதங்களின் அடிப்படையில் தீர்ப்பு செய்வதில்லை என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறது. மாறாக இறைவன் மீது நம்பிக்கை வைத்து மறுமை நாளை கவனத்தில் கொண்டு, அதாவது நமது ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபலன் உள்ளது என்பதை கவனத்தில் கொண்டு சீர்படுதலையும் சுய ஒழுக்கத்தையும் ஊக்குவிப்பதே முதன்மையான நோக்கமாக பார்க்க முடியும். இந்த விஷயத்த வந்து அத்தியாயம் 5:69 பார்க்க முடியும். இத கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியுது இல்லையா அந்த வசனத்துல? ஆமா, பொதுமறை அப்படிங்கறது இதுக்குள்ள இருந்து எடுக்க முடியுது. இப்போ பொதுமறைன்னு நான் சொல்றது வாயில சொல்றப்போ இந்த வசனங்களை காமிக்கும் போது இது பொதுமறை தான் அப்படிங்கறது எனக்கு ஒரு கன்ஃபார்மிங் யாருக்கானாலும் பார்க்கும்போது வரும். இப்படிதான் நம்ம வந்து வெரிஃபை பண்றோம். வெறுமனே இந்த புக்கை வந்துட்டு ஃப்ரம் காட் அப்படின்னு ஒரு பெரும் கூட்டம் சொல்றதுனால நான் எடுத்து படிக்கிறேன். ஓகே, ஆமா, இது வந்து நினைவுபடுத்துது, நம்மளை வந்துட்டு யதார்த்தமான அந்த அம்சத்தை வந்து நினைவுபடுத்துது. வந்து ஒரு மேனுவல் புக். இன்னும் நம்மளுடைய கரண்ட் பாஷையில சொல்லதா இருந்தா, ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதுக்கு ஒரு மேனுவல் புக் இருக்கும் இல்லைங்களா, அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு மேனுவல் புக், அவ்வளவுதான். ஹோல் யூனிவர்ஸ். ஸோ அது எப்படி வந்தது, இது எப்படி ரிட்டர்ன் ஃபார்மேட்ல வந்தது, ஒரு நபரால எவ்வளவு இந்த விஷயத்த இப்படி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா உள்வாங்கி எழுத்து வடிவில் கொண்டு வர முடிஞ்சதுங்கிற அந்த கேள்விதான் வரக்கூடிய நாட்கள்ல அது சிந்தனையா ஓடிட்டே தான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா இறைவன் வந்து தெளிவுபடுத்துவான். இது எப்படி சாத்தியமானுச்சு, அதனுடைய அற்புதங்கள்லாம் இறைவன் அப்போதைக்கு வந்துட்டு அந்த டீட்டெயில் வந்துட்டு இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை, போக போக நம்மளுக்கு கொடுக்கப்படும். இப்போதைக்கு வந்துட்டு இது உண்மையிலேயே வந்துட்டு மனித வாழ்வியலுக்கு சமாதானத்தை எத்தி வைக்குதா, இறைவன்கிற பேர்ல வந்துட்டு எவ்வளவோ பேர், நிறைய பேர் வந்துட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி இந்த வேதம் சொல்லுதான்னு பார்க்கும்போது இந்த வார்த்தையில கவனிக்கும் போதே பொதுமறையா எடுத்து வச்சிருச்சு. அத்தியாயம் 2:62 ரொம்ப முக்கியமான இதே சேம் மெசேஜ் வந்து சாப்டர் 5:69 பார்க்க முடியும். அத்தியாயம் 5:69 பார்க்க முடியும். இல்ல, அதை இருக்கட்டுங்க, அதை செக் பண்ணிக்க வேண்டியதான். அது வியூவர்ஸ் இங்க இருக்கிறவங்க செக் பண்ணிக்க வேண்டியதான். இதே சேம் தான், ஜஸ்ட் வந்துட்டு ஆர்டர் மட்டும் மேபி மாறி இருக்கலாம். இப்ப 2வதா நசாரான்னு இருக்கிறது வந்து 3வதா இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அப்படிங்கிறது ஸோ அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி இதுல இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். சாப்டர் 5:69 இது போல நிறைய இடங்கள்ல இருக்கும். இந்த கான்செப்ட், இந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வசனங்கள் நிறைய இருக்கும். பர்டிகுலரா இந்த 2 வசனம் வந்து இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அடுத்தது வந்துட்டு அர்-ரஹ்மான் அர்-ரஹீம், அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இல்லையா, ரஹ்மானி ரஹீம் சொல்லிட்டு. இப்ப ரஹ்மான்னா என்ன? இந்த வார்த்தை வந்துட்டு முதல் அத்தியாயத்துல வந்துட்டு முதல் வசனம் 1லயும் வருது, 3வதுலயும் வருது. ரஹீமும் அதே போலதான், 1வது வசனத்திலயும் வரும், 3வது வசனத்திலயும் வரும். இந்த வார்த்தைக்கு வந்து பொதுவா வந்துட்டு அளவற்ற அருளாளன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அர்-ரஹ்மான் வார்த்தைக்கு பொதுவா. சோ இங்க வந்து நான் சர்வ வல்லவன் சொல்லிட்டு நான் குறிப்பிடுறேன். அர்-ரஹ்மான்ற வார்த்தைக்கு வந்து சர்வ வல்லவன்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு ஆப்டா இருக்கிறதா நான் உணர்றேன். ஏன்னா குரான்ல வந்துட்டு அர்-ரஹ்மான் இந்த வார்த்தையை வந்துட்டு எந்தெந்த சூழலெல்லாம் பயன்படுத்துதுங்கிறத கவனிக்கும் போது அந்த உணர்வை அங்க வந்துட்டு சர்வ வல்லவன் என்ற சொல்லால் இன்னும் ஆழமா வெளிப்படுத்த முடியறத வந்துட்டு என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அதனால அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். எப்படி அந்த உணர்வு கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வசனங்கள் பார்ப்போம். அத்தியாயம் 21:42 வாசிக்கலாமாக்கா? அத்தியாயம் 21:42. 21:42 குல் மை யக்லஉகும் பில்லைலி வன்னஹாரி மினர் ரஹ்மான் பல்ஹும் அன் திக்ரி ரப்பிஹிம் முஅரிலூன். கூறும், அர்-ரஹ்மானிடமிருந்து இரவும் பகலும் உங்களை பாதுகாப்போர் உள்ளனரா? உண்மையாதனில் தங்கள் பரிபாலனின் நினைவை விட்டும் விலகி உள்ளவர்கள்.
இந்த இடத்துல அர் ரஹ்மான்ற வார்த்தை இருக்கு. நார்மலா அளவற்ற அருளாளன் தான் சொல்லி போட்டிருப்பாங்க, இல்ல அர் ரஹ்மான் அப்படியே போட்டிருப்பாங்க. இங்க கான்டெக்ஸ்ட பார்க்கணும். முன்பின் வரக்கூடிய அந்த உணர்வுகள் எப்படிப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துது. அதாவது ஒரு விஷயம் இப்போ தூதரே எடுத்து சொல்லக்கூடியவர்கள், தூதை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் சொல்றாங்க, இதெல்லாம் நிராகரிப்பாங்க இல்லையா மக்கள், இதெல்லாம் வேண்டாம், என்னத்துக்கு இப்படிலாம் ஒன்றும் இறைவன் பார்த்துக்கிட்டுலாம் இல்லை, இது இப்படிலாம் ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லும் போது, நான் ஏதாவது தவறு பண்றேன் அப்படின்னா அந்த தவறுனுடைய விளைவு என்னை வந்து தாக்காமல் இருப்பதற்கு, என்னை வந்து சேராமல் இருக்கிறதுக்கு இரவும் பகலுமா சேர்ந்து உங்களை யாராவது என்னை பாதுகாக்கிறதுக்கு யாராவது இருக்கீங்களா நீங்க இங்க அப்படின்ற உணர்வு இங்க வெளிப்படுத்துங்க இல்லையா. சர்வ அர் ரஹ்மானிடமிருந்து இரவும் பகலும் உங்களை பாதுகாப்போர் உள்ளனரா. நீங்க ஏதாவது தப்பு செஞ்சுட்டு அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இரவு பகலா உங்களை உட்காந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா. இங்க அர் ரஹ்மான்ற வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுது, அர் ரஹ்மானிடம் இருந்து. சோ அதுக்கப்புறம் உண்மையாதனில் அவர்கள் தங்கள் பரிபாலனை நினைவை விட்டு விலகி உள்ளவர்கள். சோ அவங்கள பரிபாலனையே இதை வந்து விளங்கி இருக்கும். அவங்களுக்கு நிறைய தடவை வந்து நினைவுபடுத்தப்பட்டிருக்கும் அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் மூலமா. ஒரு விஷயம் இப்படி பண்ணுங்கன்னு உணர்த்தப்பட்டிருக்கும், ஆனா அதுக்கு மாற்றமா சமநிலை தவறும் பொழுது, அதாவது அதர்மமான வகையில வந்துட்டு ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது அதனுடைய கான்சிக்வன்ஸ் அவங்க வந்துட்டு கண்டிப்பா நிறைய முறை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சின்ன கிட்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெற்றோர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை கேட்காம மாத்தி செஞ்சு எங்கன்னா அடிபட்டு காயப்பட்டு வரும்போது காயமும் வலிக்கும், வீட்லயும் திட்டும் விடும். இந்த மாதிரியான விஷயம் வந்துட்டு நடந்து கண்டிப்பா அந்த பரிபாலனையில இருப்பாங்க. ஸோ அப்ப அந்த நம்மளை வந்துட்டு எப்படி நம்மளுக்கு உள்ள ஒரு பரிபாலனை உணர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா, அதுல அந்த ஒரு எப்படி அந்த நினைப்பை விட்டு விலகி இருக்கும் போதுதான் இந்த மாதிரி வந்துட்டு இறைவனை பத்தி ஒரு விஷயம் சொல்லும் போது அதை வந்து அலட்சியமா இருக்கிறது. ஸோ இப்ப இந்த இடத்துல என்னன்னா அர் ரஹ்மானிடமிருந்து இரவும் பகலும் உங்களை பாதுகாப்போர் உள்ளனர். இதுல என்ன ஃபீல் வெளிப்படுதுங்கிறத நல்லா கவனிக்க வேண்டியதா இருக்கு. அந்த கான்டெக்ஸ்ட் அனைத்தின் மீதும் பேராற்றல் உள்ளவனிடமிருந்து இரவும் பகலும் உங்களை பாதுகாப்போர் உள்ளனரா அப்படின்ற ஒரு உணர்வு கிடைக்குதுங்க இல்லைங்களா. இந்த அர் ரஹ்மான், நான் எந்த மொழியாக்கம், நான் தமிழ் அர்த்தம் போடல, நாம அர் ரஹ்மான் அப்படியே போட்டிருக்கோம். அந்த இன்னொரு வசனமும் எடுத்துக்கலாம். 36:23 வாசிக்கலாமாக்கா? 36:23 வாசிக்கலாம். அத்தஹிது மின் தூனிஹி ஆலிஹா இ யுரிதினிர் ரஹ்மானு பில்லுர்ரின் லா துகுனி அன்னி ஷஃபாஅத்துஹும் ஷைஆ வலா யுன்கிதுன். அவனை விடுத்து, அதாவது இறைவனை விடுத்து கடவுள்களாக இறைவன்களாக எதையும் நான் எடுப்பேனா. உண்மையான இறைவனை, ஏக இறைவனை விடுத்து விட்டு எதையும் வந்துட்டு நான் இறைவனாக கடவுளாக எடுப்பேனா. எனக்கு ஒரு கஷ்டத்தை கொண்டு அர் ரஹ்மான் நாடினால் அவர்களின் பரிந்துரைகள் ஒரு விடயத்திலும் என் மீது நிறைவாகாது, அவர்களால் என்னை விடுவிக்கவும் முடியாது. அதாவது நான் ஏதாவது தப்பு பண்ணி அதை நான் புரிய வைக்கிறதுக்காக எனக்கு ஒரு விஷயத்த எனக்கு நாடுறான் அப்படின்னா வேற யாராலும் அதை வந்து நீக்க முடியாது. யார் நாடினால்? அர் ரஹ்மான் நாடினால். இந்த இடத்துலயும் அர் ரஹ்மான்ற ஒரு வார்த்தை வந்துட்டு இடம்பெற்றிருக்கு. எப்படிப்பட்ட உணர்வை இங்க வெளிப்படுத்துதுங்கிறத கவனிக்க வேண்டியிருக்கு. இது போல அதான் அவனுடைய பவர், சர்வ வல்லமை, அதான் இதுதான். அதுக்காக தான் நான் சர்வ வல்லவன்ற வார்த்தை ஏன் நான் உள்ள கொண்டு வர்றேன் அர் ரஹ்மான்ற வார்த்தைங்கிறதுக்கு. இது மாதிரி நிறைய நீங்க வந்துட்டு அர் ரஹ்மான்ற ஒரு வார்த்தை குர்ஆன்ல எங்கெங்க எல்லாம் பயன்படுத்திருக்கோ அதையெல்லாம் கொஞ்சம் நம்ம செக் பண்ணீங்கனாலே அது வந்துட்டு அந்த வார்த்தை வந்துட்டு அதனுடைய சர்வ வல்லமை வெளிப்படுத்துற மாதிரியே இருக்கும். சில இடங்கள்ல அருளாளன், அளவற்ற அருளாளன் கருணையை வெளிப்படுத்தும். பட் பெரும்பாலும் அந்த அர் ரஹ்மான்ங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு அந்த சுப்ரீம் அத்தாரிட்டியை வந்துட்டு வெளிப்படுத்துற உணர்வு வரும். அந்த கான்டெக்ஸ்ட் எல்லாம் சுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அது எந்த சப்ஜெக்டை பத்தி பேசுது அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது சொல்றேன். அதுக்கும் நான் உதாரணம் நான் சொல்றேன் எப்படி இந்த அர்த்தம் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு. மேலும் நீங்க வந்து 55வது சூரா அர் ரஹ்மான் ஒரு சூரா, அதை அந்த தலைப்பிலேயே இருக்கும். ஸோ அந்த நீங்க ஃபுல்லா வாசிச்சீங்கனாலே எப்படிப்பட்ட அம்சத்தை வந்து எப்படிப்பட்ட உணர்வை உள்ளடக்கிய வார்த்தையாக இருக்கு அந்த அர் ரஹ்மான்ங்கிறது நல்லாவே விளங்கும். அது மகத்தான உணர்வை வந்து நம்ம நல்லாவே உணர முடியும். இங்க நான் ஒரு உதாரணம் வந்து நான் இங்க காமிச்சுக்க பிரியப்படுறேன். அதாவது நான் வெர்போடங்கிற ஒரு வார்த்தை மேபி இங்க இருக்கிற சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாம இருக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் நல்லாவே
வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இங்க வந்து புயல் நேரத்தில் கடலில் மீன் பிடிக்க செல்வது வெர்போடன், தூக்க கலக்கத்தில் வாகனம் இயக்குவது வெர்போடன், எனவே வெர்போடனை மீறாதீர்கள். இப்ப இங்க வெர்போடன் என்பது வந்துட்டு அரியா வார்த்தையாக இல்ல அரியா மொழியாக இருந்தாலும் அது அது என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது இல்லைங்களா? இங்க புயல் கடலில் மீன் பிடிக்க செல்வது வெர்போடன், தூக்க கலக்கத்தில் வாகனம் இயக்குவது வெர்போடன், எனவே வெர்போடனை மீறாதீர்கள். சோ இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா இங்க இருக்கிறவங்களால வெர்போடன்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறது? அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஒரு தடை அப்படிங்கிறது போட்டா இங்க கரெக்டா வரும். சோ தடை இந்த வெர்போடன். இப்ப இந்த வெர்போடன்ங்கிற வார்த்தை நான் முன்ன பின்ன கேள்விப்பட்டே இல்லாட்டினா கூட இந்த இடத்துல நான் எக்ஸ்ன்னு போட்டா கூட இல்ல எந்த மொழியை கொண்ட வார்த்தையை போட்டா கூட அது என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நம்மளால விளங்கிக்க முடியும் இந்த இடத்துல. ஸோ வெர்போடன்னா தடை தான். இது வந்து ஆக்சுவலி வந்து ஜெர்மன் மொழி, ஜெர்மன் டச் மொழியை சார்ந்தது. இதுக்கு முன்ன பின்ன இந்த வார்த்தையை கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். இப்போதான் அந்த வார்த்தையை பார்க்கிறோம். ஆனா அதனுடைய அர்த்தத்தை விளங்கிக்கிற முடிஞ்சு. எப்படி விளங்கிக்கிற முடிஞ்சது அப்படின்னா அதனுடைய முன்பின் விஷயம் எந்த விஷயத்தை பத்தி பேசுது, எந்த கான்டெக்ட்குள்ள இந்த வார்த்தை வருதுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அதனுடைய அர்த்தம் வந்து இப்படிதான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி குரான் வந்து சொல்லுது. ஒவ்வொன்றும் கேள்வி கேட்கப்படும். உங்களுடைய கேள்வி புலன், பார்வை புலன், சிந்தனை புலன் ஒவ்வொன்றும் விசாரிக்கப்படும். அதை யூஸ் பண்ணீங்களா, எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. சோ இதான் இப்ப இதன் அடிப்படையில தான் நான் ரஹ்மான்ங்கிற வார்த்தைக்கு நான் அர்த்தம் வந்து நான் ஏன் வந்து அளவட்ட அல்லாலன்னு போறதுக்கு பதிலா நம்ம ஏன் வந்துட்டு சர்வ வல்லவன் போட்டோம். அவன் வந்துட்டு சர்வத்தின் மீதும் பேராற்றல் பொருந்திய பேரருளாளன் இப்படிப்பட்ட உணர்வை உள்ளடக்கியதாக இருக்கு இந்த அர் ரஹ்மான்ற ஒரு வார்த்தை. சர்வ வல்லவன்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் அந்த வார்த்தையில ஒட்டுமொத்த உணர்வையும் கொண்டு வந்துட முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஓரளவுக்கு நெருக்கமாக அந்த உணர்வை கவர் பண்றதுக்கு ஒரு வார்த்தை சர்வ வல்லவன், அவ்வளவுதான். இப்படிதான் வந்துட்டு குரான்ல வந்து இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங்ஸும் எடுக்கணும். அதாவது வெறுமான டிக்ஷனரியை பேஸ் பண்ணி மட்டுமே மீனிங் எடுக்கிறது கிடையாது. அந்த வார்த்தையை குரான் எப்படி யூஸ் பண்ணுதுங்கிறத பொறுத்து அந்த வார்த்தையை வந்து சூஸ் பண்றோம். அல்ஹம்துலில்லாஹ். குரானுக்குள்ள இருந்தே நம்ம அதை எடுக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒண்ணு இருந்தா குரானுக்குள்ள இருந்தே நீங்க எடுத்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதா எனக்கு தேவையா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். மனசு ஏத்துக்கு. ஆமா அப்படிதான் நம்ம அதுதான் கொஞ்சம் ஒரு ப்ராப்பரா இருக்கும். குரான் இந்த வார்த்தையை வந்து எப்படி யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது. இதுலயே இன்னொன்னு நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? நான் இங்க என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா உண்மையாதனன்னு சொல்லி போட்டிருக்கேன். இதுவுமே குரான்ல இருந்து எடுத்ததுதான். இந்த பல்லுங்கிற வார்த்தைக்கு வந்து உண்மையாதனில்ங்கிற வார்த்தையை சூஸ் பண்ணது வந்துட்டு குரான்ல இருந்து இந்த பல்லுங்கிற வேர்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. அதை யூஸ் பண்ண இடங்களெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கிறோம். அதாவது நார்மலா இது மொழியாக்கங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா பல்லுன்றதுக்கு எஸ்ன்னு சொல்லி ஆம்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கும், இல்லைன்னு ஒரு இடத்துல இருக்கும், அவ்வாறு அல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மாதிரி அர்த்தங்கள், அதாவது ஆம் இல்லைங்கிறது எக்ஸ்ட்ரீம் டூ டிஃப்ரெண்ட் மீனிங் இல்லைங்களா? பல்லுன்ற வார்த்தைக்கு ஒரு சில வசனங்கள்ல ஆம்னு போட்டிருப்பாங்க, அதே பல்லுன்ற வார்த்தைக்கு ஒரு இடத்துல இல்லைன்னு போட்டிருப்பாங்க. எது உண்மையிலேயே உண்மையான அர்த்தம் இதுக்கு என்ன? இது எப்படி வந்துட்டு ஆம்ங்கிறதுக்கும் எஸ்ங்கிறதுக்கும் ஒரே வார்த்தை, நோங்கிறதுக்கும் ஒரே வார்த்தை எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்ப சரி இந்த பல்லுங்கிற வார்த்தை எந்தெந்த கான்டெக்ட்ல எப்படி எப்படிலாம் யூஸ் ஆகுது, ஒர்க் ஆகுதுன்ற ஒரு தேடல். அந்த தேடல்ல நம்ம வந்துட்டு கிடைக்குது. என்ன விடை கிடைக்குதுன்னா ஆக்சுவலி நம்ம பேசும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம் தெரியுங்களா? அப்பப்போ ஆக்சுவலி, இன்ஃபேக்ட், ஃபேக்ட் இஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கு பல்லுங்கிற ஒரு வார்த்தை. இப்ப சோ இந்த அர்த்தம் வந்துட்டு ஒர்க் ஆகுதான்னு நீங்க எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான். பல்லுங்கிற வார்த்தை குரான்ல பல்லுன்னு வரும், இன்னொன்னு பல் போட்டு யா கூடுதலா சேர்த்து வரும், பலின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு வார்த்தையுமே பல்லுன்னு வந்தாலும் சரி, அந்த பல் போட்டு யா கூடுதலா ஒரு யாங்கிற ஒரு எழுத்து கூடுதலா இருக்கும். இது ரெண்டு வந்தாலும் இந்த ரெண்டுத்துல எது வந்தாலும் சரி, இது வந்து என்ன மாதிரியான உணர்வை வெளிப்படுத்துதுன்னா இன்ஃபேக்ட், ஃபேக்ட் இஸ், ஆக்சுவலி இந்த மாதிரியான அர்த்தங்களை. ஸோ இப்போ இதை தமிழ்ல சொல்றதா இருந்தா உண்மையாதனில் என்னன்னா அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா? நம்ம சொல்லிட்டே என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான உணர்வு இந்த பல்லுங்கிறது. ஓகே. ஸோ எதுவுமே குரான்ல இருந்து எடுக்கிறது தான். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கிறணும்.
ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில. இன்ஷா அல்லாஹ் அது வரும்போதும் கூட இந்த மாதிரி எடுத்து பார்க்கலாம் அந்த வார்த்தைகள் வரும். ஆமா, திரும்ப திரும்ப நம்ம குரான் பார்க்கும்போது அந்த பல்லுங்கிற வார்த்தை வரும்போது நீங்க செக் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்ப ரஹ்மானுக்கு எப்படி சர்வ வல்லவன் சொன்னோமோ அதே போலதான். அடுத்தது ரஹீம். இப்ப அந்த ரஹீமும் ரஹ்மானும் வந்துட்டு ஒரே மூளை சொல்லக்கூடிய வார்த்தை தான். ரஹீமும் சரி ரஹ்மானும் சரி. பட் ஆனா ரஹீம்ங்கிறது பெரும்பாலும் குரான் வசனத்துல கருணையை வெளிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. அதுவும் சம் கேசஸ் ரேர் கேஸ்ல சர்வ வல்லமை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு ரஹீம்ங்கிறது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு அது கருணையை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு ரஹீம்ன்ற வார்த்தைக்கு வந்துட்டு கருணைன்னும், அதுவும் ரஹீம்னு வரும்போது மிக்க கருணைன்னும், ரஹ்மான்ங்கும் போது சர்வ வல்லவனும் நம்ம போட்டுக்கிட்டாச்சு. ரஹ்மான் இவ்வார்த்தைக்கு வந்துட்டு சர்வ வல்லவன் என்றும், ரஹீம் இவ்வார்த்தைக்கு மிக்க கருணையாளன் என்றும் வந்துட்டு குறிப்பிட்டாச்சு. ஆக முதல் வசனம் எப்படி இப்ப ஆரம்பிக்குது? மகத்தான பண்புகளில் இருந்து 2 நினைவூட்டி சிந்தனையை வந்து துவக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதாவது இறைவன் வந்துட்டு சர்வத்தின் மீது பேராற்றல் உடையவன், கூடவே மிக்க கருணையாளன் என்ற நினைவூட்டலை கொண்டு துவங்குகின்றது. இதுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். இப்ப 2மே வந்து அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பு. 2மே வந்து அன்பு, பாசம். அதாவது அவனுடைய அழகிய பண்புகள் 2 பெரிய பெரிய பண்புகளை பக்கம் பக்கம் போட்டிருந்தோம். இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு தீங்கு இறைவன் நாடனா யாரு எனக்கு நீக்க முடியுங்கிறது பயங்கரமான ஒரு வார்த்தை. அதே மாதிரியே இரவும் பகலும்ங்கிறது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. அந்த விஷயத்த சொல்லியும் இறைவன் தன்னை சொல்றான் அப்படிங்கும்போது ஆற்றல், வல்லமை, அவனுடைய அந்த வல்லமையும், அதே சமயம் எல்லாத்துக்கும் அவன் தான் வல்லமை படைச்சவன். அதே சமயம் கருணையாளன் போது 2 வேற வேற பண்புகள். அதாவது ஜலாலியத், ஜமாலியத்ன்னு சொல்லுவோம். ஜலாலும் ஜமாலும் சேர்ந்திருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்கு. அது இருக்கு குர்ஆன்குள்ள இருந்து எடுத்தீங்க. அதனால நானு ஒத்து போகுது மனசு. அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறது இப்ப எப்படிப்பட்ட உணர்வை வெளிப்படுத்துனா, அவன் சர்வத்தின் மீது பேராற்றல் உடையவன். அப்படித்தான். ஆனா அதுக்காக அவன் உங்களை கொடுமைப்படுத்த போறது கிடையாது. கூடவே மிக்க கருணையாளர் என்ற நினைவூட்டலை கொண்டு துவங்குகின்றது. இதுதான் இறைவன், இதுதான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி. இதுதான் ஒரே தான். ஆனா வந்து வெவ்வேறு ஒரு இதை வந்து குர்ஆன்குள்ள இருந்து நம்ம எடுத்துட்டோம். அவனுடைய படத்துல இருந்து ஒரே மூலச்சொல்ல மிகப்பெரிய ஒரு வித்தியாசங்கள்ல அது இருக்கு. ரஹ்மான வந்து நீங்க டிக்ஷனரியில போய் மீனிங் பாத்தீங்கன்னா இந்த சர்வ வல்லவன் என்ற அர்த்தம் போட்டிருக்குமான்னு கேட்டா என்ன கேட்டா எனக்கு தெரியாது. அவ்வளவுக்கு தேடி பார்த்துட்டேன். பார்த்த வரைக்கும் வந்துட்டு மோஸ்ட் பெனிஃபிஷியன்ட் தான் இருக்கும். மோஸ்ட் பெனிஃபிஷியன்ட், மிக்க அருளாளன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். பட் ஓகே, இது குரான் வந்துட்டு குரான் வந்து இந்த வார்த்தையை வந்துட்டு இன்னொரு கோணத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரஹ்மான்ங்கிற வேர்ட. அதுதான் இப்ப நம்ம எடுத்திருக்கோம். இப்ப அதான் அதுக்கு வந்து ஒரு ரிலேட்டபிளான ஒரு வார்த்தையை வந்து நம்ம இப்ப எடுத்திருக்கோம். அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து முதல் வசனம். இப்ப வந்து நம்ம பார்த்திருக்கிறது வந்து தலைப்பும் முதல் வசனமும் பார்த்திருக்கோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமும், அதுக்கப்புறம் அல் ஃபாத்திஹா. அப்ப அல்லான்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கடவுளா? அப்படி அல்லான்னு மட்டும்தான் அழைக்கிறதுக்கு குரான் வலியுறுத்துதான்னு கேட்டா அதுவும் இல்லை. சரி, ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் தான் வந்துட்டு இறை பொருத்தத்தை அடைய முடியுமான்னு கேட்டா அதுவும் இல்லை. யாராக வேணா நீங்க இருந்து கொள்ளுங்க. என்ன இருக்கணும், என்ன கண்டிஷன்? இந்த 3 கண்டிஷன் தான். செயல்கள்ல சீர்படுறதுங்கிறது அவங்களுக்கு விளங்கும். ஏன் சீர்படணும் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு செயல் நம்மளுக்கு சிரமத்தை கொடுக்குது அப்படின்னா அங்க ஏதோ சீர்படுதல், கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதை யார் கவனிச்சு கரெக்ட் பண்ணிக்கிட்டே வர்றாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. அவங்க துக்கத்திலும் ஆக போறது கிடையாது. சின்ன சின்ன மிஸ்டேக், சின்ன சின்ன சிரமங்கள்லயே கரெக்ட் பண்றதுக்கு அவங்க தயாராயிடுறாங்க. ஸோ இப்போ இந்த ஆட்டிடியூட் நமக்குள்ள இருக்கணுமே, இந்த பண்பு நமக்குள்ள இருக்கணுங்கிறது தான் இப்ப இந்த இடத்துல விருப்பமா நமக்கு கொடுக்கப்படுது. இந்த 3 கண்டிஷன். அல்ஹம்துலில்லாஹ். இது அதாவது அவங்களுக்கு கவலை, பயம் இல்ல, துக்கப்பட மாட்டாங்கங்கிறது வாழும் காலத்திலேயே அது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். பயம் இல்லாம, கவலை இல்லாம வாழணுங்கிறது. அதை வந்து இறைவன் வாக்குறுதி அளிக்கிறான். எது செஞ்சா உங்களுக்கு இது கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எவன் இயக்குகின்றானோ, அதாவது பரிபாலன், அவர்களது பரிபாலனம், நம்முடைய இயக்குவிப்பனிடமிருந்து நமக்கு வந்துட்டு வெகுமதி இருக்கின்றது. அவர்களுக்கு பயமும் இல்லை, அவர்கள் துக்கத்தில். அதாவது இந்த மாதிரி இருக்கும் போது மிஸ்டேக்ஸ் நடக்கத்தான் செய்யும். ஆனா மிஸ்டேக்ஸ் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற போதுதான் பயமும் துக்கமும் அங்க
மேல தூக்குது. இல்ல ஆரம்பமா இங்க மிஸ்டேக்ஸ் நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு அசௌகரியம் ஏற்படும் போதே நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல நம்ம வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்க கூடாது, நம்ம கொஞ்சம் எங்கேயோ நம்ம கரெக்ட் பண்ணி ஆகணுங்கிற அந்த ஒரு கான்சியஸ்குள்ள வர்றாங்க அப்படின்னா அங்க பயம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்குது. துக்கத்தில் ஆகக்கூடிய சூழ்நிலையும் அவர்களை விட்டு நீங்குது. மேலும் வெகுமதியை நோக்கி பயணிக்குது. திஸ் இஸ் த திங். ஸோ இப்போ ஹாதுக்கள்னாலும் நம்ம என்னன்னு ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டோம். ஹாதுக்கள்னா ஈதோ சமுதாயத்தை குறிக்கிறது, அப்படி ஒரு பிலீஃப் புரிதல் இருக்குதான். இன்னமும் அந்த அந்த வார்த்தைக்குள்ள என்ன அர்த்தம் இருக்குங்கிறத நம்ம லேசா சொல்லிட்டோம். அவ்வளவுதான். ஹாதுக்கள்னா கைடன்ஸ், வழிகாட்டக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வேற என்னென்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்துல கரெக்ஷன் இருந்ததுன்னா கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இந்த கரெக்ஷன் பண்றது மூலயமா நம்மளுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வ இறை பேராற்றலை கொண்டு நம்பிக்கையோட அந்த கரெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது போதும். தட் இஸ் த திங். வேற எதுவும் இல்லை. இதை வந்துட்டு எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி பல்வேறு உதாரணங்களை கொண்டு இந்த நன்மைக்கு நன்மை, தீமைக்கு தீமைங்கிறத பல்வேறு வகையில இந்த குரான் வந்து நினைவுபடுத்துது. இன்னைக்கு இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன். முதல் அத்தியாயம், முதல் தலைப்பும் முதல் வசனம் மட்டும் பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கேளும்.